இப்போ கம்ப்யூட்டரில் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பார் பயங்கரமா. ஆமாம், கம்ப்யூட்டரில் மோஸ்ட். என்ன சார் ஒர்க் பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில்? படம் பார்க்குறது. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டாலே நான் ஒர்க் பண்ணுறேன்னு அர்த்தம். சின்ன வயசில் வந்து நான் கேம்ஸ் விளாடுவேன். கம்ப்யூட்டர் பயங்கரமாக படிக்கிறான் என் பையன், இப்போ பாரு கம்ப்யூட்டரில் தான் இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு மை மம்மி வெரி பிரில்லியன்ட் மம்மி. ஹாலிவுடும் பிடிச்சிருக்கு, தமிழில் கோலிவுடும் பிடிச்சிருக்கு. ஜாக்கி சான். இது யார் சொல்லுங்க? எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவன் பண்ணிட்டு டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க முன்னாடி டான்ஸ் ஆடுவாரா? நீங்க சொன்னீங்க அவன் இரிட்டேட் பண்ணுறதுதான் ஆடுவேன். கிச்சன் இருப்பாங்க, நான் போய் ஆடிட்டு போடா அப்படின்வாங்க. இப்போதான் நல்லா இருக்குன்றாங்க. அப்போ ஏமா போடான்னு? தளபதி தலை இல்ல, தலை கீழே இருக்காரு. கீழெல்லாம் இல்ல, அதான் கீழே சொல்றீங்க. தலை கீழே இருக்காரு. இது வந்து ஹார்ட் பீட்ல வந்து சீசன் 1 உடைய கப் யார் கொடுத்தாங்க? அனுமோல் மேம் வந்து எல்லா காஸ்டிங் கொடுத்தாங்க. இது ஓ தட்ஸ் சோ ஸ்வீட். அனுமோல் மேம் கொடுத்தது. இது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். அவங்க மட்டும் நிறைய கதை சொல்லுவாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் வந்து கூச்சமே இல்லாம போல்டா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதை யோசிப்பேன், பயங்கரமா எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி அவருக்கு பிக் பாஸ் வாய்ப்புலாம் வந்தப்போ நீங்க நீ போயேன் ப்ளீஸ், நீலாம் போன வச்சுக்கேன் அப்படிலாம் உள்ள போயிட்டு. கமல் சார் போட்ட ஸ்கிரிப்டுமே இருக்கு, கையெழுத்து போட்டதுமே இருக்கு. எடுங்க காட்டுங்க. இதுதான் அது. கமல் சார் கையெழுத்து போட்ட பயங்கரமா இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இந்த கில்லி படம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு கில்லி ரொம்ப. ஜெய் சார் படத்துல எனக்கு கில்லி எனக்கு அதோட பார்த்துட்டு அந்த டைலாக் முதல்ல நான் ஃபுல்லா அப்படியே சொல்லுவேன். நீங்களும் பாவாடை கட்டிட்டு படிக்கும்போது ஒரு 3 படம் சொல்லுவேன். என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம்? போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பாவாடை கட்டிட்டு மருதமலை மாமலை அந்த பாட்டு வந்து வெளியில வரும்போது அப்பா கிட்ட வரும்போது படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டு அம்மா வந்து காப்பாற்றும் போது ஒரு 3 படத்தோட இன்னத்தை எல்லா வரையும் தெரியும். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு என்ன தளபதி ஃபேனுங்கிறீங்க? யாரும் தான் நல்லது பண்ணா சொல்லுங்க. சாருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றது நம்ம ஒன்றும் பெரிய இல்லை, பட் இருந்தாலும் சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஹாய் அம்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இவங்க தான் நல்லா இருக்கேன். இவங்க தான் வந்துட்டு குரு லக்ஷ்மணன் நடிகர் அவர்களுடைய அம்மா, தாயார். சொல்லுங்க, உங்க பையன் வந்துட்டு பயங்கரமா இப்ப கலக்கிட்டு இருக்காரு வெப் சீரிஸ்ல எல்லாத்துலயுமே. எங்க பார்த்தாலும் அவர் மூஞ்சி தான் இருக்கு, எல்லா சேனல்லையும் அவர் மூஞ்சி இருக்கு. ஆமா சொல்லு. சந்தோஷம், அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் நல்லா வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லி. இவர் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் என்னம்மா பண்ணுவாங்க? எந்த மாதிரி? இப்போ ஒர்க் டைம்ல வந்துட்டு ஓகே, அவர் வந்துட்டு வேற மாதிரி இருப்பாரு. வீட்டில் இருக்கும் போது எப்படி இருப்பாரு? வீட்டில் இருக்கும்போது அவன் அந்த கம்ப்யூட்டர் இதில் அவனுடைய இது ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். சாங்ஸ் கேட்பான், டான்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பான். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்கள கூட. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா வெளியில் கூட்டிகிட்டு போவான் எங்களை. இப்போ கம்ப்யூட்டரில் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பார் பயங்கரமா. ஆமாம், கம்ப்யூட்டரில் மோஸ்ட்லி. என்ன சார் ஒர்க் பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில்? படம் பார்க்குறது. அந்த மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டாலே நான் ஒர்க் பண்ணுறேன்னு அர்த்தம். சின்ன வயசில் வந்து நான் கேம்ஸ் விளாடுவேன். கம்ப்யூட்டர் பயங்கரமாக படிக்கிறான் என் பையன், இப்போ பாரு கம்ப்யூட்டரில் தான் இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு மை மம்மி வெரி பிரில்லியன்ட் மம்மி. இல்லை உங்கள் மம்மி பண்ணுற சமையலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் அப்படின்னா என்ன? இல்லை, எங்கள் அம்மா சமைச்சாலே எனக்கு இப்போது முன்னாடி நான் வீட்டில் இருக்கும்போதோ இல்லை நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது அம்மாவோட சமையலோட அருமை. அதனால் வேறு வெளியிலாம் இல்லை. இப்போ எங்கள் அம்மா பயங்கரமாக சமைப்பாங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக சமைப்பாங்க. நானே யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த ரெசிபியெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது, ஒரு யூடியூப் சேனலில் போட்டு ஆரம்பிச்சு அம்மாவை சமைக்க வச்சு எடுத்துணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் அதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். பட் உண்மையில சூப்பராக சமைப்பாங்க. ஓகே. அதாவது எனக்கு எங்கேயும் வெளிலலாம் போக மாட்டாங்க. வெளில கூப்பிட்டாலுமே ரொம்ப ரேராக தான் வருவாங்க. மிஞ்சி போனால் இந்த மாலுக்கு கூப்பிட்டு போகணுவாங்க, இல்லை இந்த டிமார்ட்டு கூப்பிட்டு போகணுவாங்க, அவ்வளோதான். கோயிலுக்கு ஏதாவது கூப்பிட்டு போடணுவாங்க. இப்படி எங்களுக்காக மட்டும்தான் பாவம் இந்த ஜீவன் இருக்குது. அம்மா, இப்போ இவர் பண்ண சீரீஸ்ல, இவர் பண்ண ஒர்க்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்னா அப்படின்னு இது நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அப்படின்னு? நிறையா பண்ணியிருக்கான். யூடியூப் இதில் நிறையா பண்ணியிருக்கான். அதில் மோஸ்ட்லி கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் ரீச் ஆனது. ஆனால் அந்த ஹார்ட் பீட் இது வந்து அதில் வந்து தான் கொஞ்சம் ரவி இதுன்றது எல்லாருக்குமே ஃபேவரட் இல்லை. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது.
ஓகே. அது ஃபர்ஸ்ட் எனக்கு அதுவும் சரி பிடிச்சிருக்கு. பெருமையா அப்புறம் இருக்குது. ஓகே உனக்கு என்ன பிடிச்சி? நீங்க யோசிச்சு பிடிச்சது வந்து இது யூடியூப்ல வந்து அந்த நெஞ்சாத்தியோ என்னமோ ஒன்று பண்ணியிருப்பேன், அது ஒன்று பிடிக்கும். அப்புறம் வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவன் பண்ணியிருக்கிற டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் Dance கவர் நல்லா எல்லாமே பிடிக்கும். உங்க முன்னாடி டான்ஸ் ஆட வரா நீங்க சொன்னீங்க? அவன் இரிட்டேட் பண்ணுறது தான் ஆடுவேன். ஓகே. கிச்சனில் இருப்பாங்க, நான் போய் ஆடிட்டு அதெல்லாம் இருப்பேன். ஆடுவான். போடா அப்படின்னுவாங்க. இப்போதான் நல்லா இருக்குன்றாங்க. அப்போ ஏமா போடான்னு? விளையாடுவோம். அப்புறம் இப்போ வந்து பாரின்ற இதில் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது, ஆஃபீஸ் இதில். அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து ஹார்ட் பீட்டில். அதாவது நான் அதில் பூம் கட்சனால பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். உனக்கு பர்சனலாக என்ன பிடிக்கும்னா இல்லை, நெஞ்சாத்தியே ஆஃபீஸ். ஆமாம், யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்ததுனால அதில் தான் எனக்கு பிடிக்குது. சரி ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவர் சின்னதா இந்த நிறைய ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் இருந்திருக்கலாம். இப்போ இவர் ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு நிறைய தெரியிற மாதிரியான ஒரு ஆக்டரா இருக்கிறப்போ இது எப்படி இருக்கு? இப்போ நீங்களாம் இவரோட வெளில போகும்போது நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணி எல்லாம் கையில கண்டிப்பாக கொடுப்பாங்கல்ல, எல்லாருமே பார்த்துட்டு அப்ப எப்படி வந்து இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமாக தான் இருக்குது. முதல்ல ஆனால் திட்டிருக்கேன், நிறையா அவனை திட்டிருக்கேன். அவன் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சு, அவனும் கஷ்டப்பட்டு படித்தான், ஒர்க்கும் பண்ணி விப்ரோவில் போனான். பட் அந்த வேலையை விட்டு இதில் வந்துட்டானே, இவனால் பண்ண முடியுமா, வர முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. ஏன்னா நிறையா கஷ்டப்பட்டான். அதனால இவன் படிக்க வச்சது வீணாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா வந்துட்டுருக்கான். இன்னும் வளரணும், வரணும். இப்போ பீப்புளாக ரெகக்னைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரொம்ப பெருமையா இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல போனாலும் ரவி அந்த மாதிரி நாக் அவுட் இது சேனல், முதல்ல அந்த சேனல் சொல்லி தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹார்ட் பீட் போனதுனால அதை சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் அது சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு பிக் பாஸ் வாய்ப்புலாம் வந்தப்போ நீங்க நான் சொல்லிட்டே இருந்தேன், இவன் போகல. யூசுவலா பிக் பாஸ்னா வீட்ல யாரும் போக வேணாம்பாங்க, நீங்க ஆப்போசிட்டா இருக்கீங்க. இல்லை, பரவாயில்ல. எனக்கு என்னமோ அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுமே அப்படின்ட்டு, மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகுமே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆனால் இவன் போகலை இந்த தடவை. கூடிய சீக்கிரம் போவாரு. ஆமாம், நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன் போகணும்னு ஆசை எனக்கு. நீ போயேன் ப்ளீஸ். நீலாம் போன வச்சுக்கேன் என்ன அப்படிலாம் உள்ள போயிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிங் அதுலலாம் ஆர்வம் இருக்கா? ஆர்வம்ன்றது கிடையாது, பட் இவன் பண்ணுறத பார்ப்பேன், அவ்வளோதான். அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும். அவங்க அப்பா என்னாச்சுன்னா ஒருவேளை அவங்க அப்பாட்டேருந்து வந்திருக்கோம். அதுதான் கேக்குறேன், ஃபேமிலியில யாருக்காவது அந்த ஒரு இது? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப. அக்கா டான்ஸ் ஆடுவா, பாட்டு பாடுவா, டான்ஸ் நல்லா பண்ணுவா அக்கா. அவங்க அப்பா நல்லா டான்ஸ், சின்ன வயசுல ரொம்ப டான்ஸ் ஆடுவாங்க. நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவங்கள்ட்ட வந்திருக்கோம். குடும்பமே டான்ஸரா இருக்கீங்க. நான் எப்படி நாங்க இருக்கீங்க? சொல்லிக்கிறது தான் டான்ஸ், நாங்க சொல்றது தான் பாட்டு. அப்பா நல்லா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. கரெக்ட் தான். சூப்பர்மா, சூப்பர், கிரேட். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு இவரை நீங்க எந்த அளவுக்கு நீங்க இருக்கணும்னு பாக்குறீங்க? பிக் ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவனும் ஆசைப்பட்றான், எனக்கும் அதுதான் ஆசை. இவ்வளோ தூரம் வந்துட்டான், பெரிய இதில் திரையில் பார்க்கணுன்னு ஆசை. கொஞ்சம் டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்க. மிரட்டுற டேரக்டர்ஸ் இல்லை டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அவனுக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நான். அவ்வளோதான். எனக்கு கஷ்டப்படுறான், அவனுடைய திறமை நிறையா இருக்குது. பட் அது இன்னும் டேரக்டர் கண்ணுக்கு போகலையோ அப்படின்னு எனக்கு. எப்பவுமே இப்படிதானா? இதே மாதிரிதான் உங்களை கலாய்ச்சிக்கிட்டே நீங்க என்ன பேசினாலும் கவுண்டர் அடிக்கிறாரு. இதே மாதிரி தான் இருப்பான். அவங்க அப்பாட்டையும் இப்படிதான், என்கிட்டயும் இப்படிதான். கோவம்லாம் பயங்கரமா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கோவம் அவ்வளவா வராது, முன்னாடி இருந்தது, இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எனக்கா எனக்கு கோவம் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது முன்னாடியெல்லாம். ஏன்னா அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேற ஒன்றும் இல்லை. நீ இருக்கிற வேலையை விட்டுட்டு விப்ரோவில் ஒரு நாள் இப்போ இருந்தால் இன்னும் நல்ல பொசிஷனில் இருப்பான். அதை விட்டுட்டு இதில் வந்து கஷ்டப்படுறானேங்கும் போது எனக்கு அப்போ திட்டிகிட்டே இருப்பேன், ரொம்ப வைவேன், ரொம்ப கோவப்படுவேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மதுரையில் தானே, நீங்கள் இந்த மதுரையில தானே வந்திருக்கீங்க. ஆனால் மதுரைக்கான அந்த ஒரு ஸ்லாங்கே வரல. அங்கே ஊர் பக்கம் போயினா வந்துடும், அங்கே போனால் வந்துடும். ஓகே, பசங்க நம்ம பசங்க பார்க்க பேசும்போது வந்துடும் டக்குன்னு. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆயிடும். பெங்களூர் போனால் ஏன்னா என் மகா எனக்கு கொத்தாய்த்தா அப்படின்னு வரும். சென்னை வந்தால் என்ன பண்ணிடிக்கிற அப்படின்னு வரும். இந்த மாதிரி மதுரை போனால் வாமச்சி அதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பச்சை வந்து தானே. ஸோ போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு பிரியராக இருக்கீங்கன்னு. இதில் எப்படி தெரியுதுன்னா எல்லா விதமான சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஹாலிவுடும் பிடிச்சிருக்கு, தமிழில் கோலிவுடும் பிடிச்சிருக்கு. ஜாக்கி சான் இது யாரு சொல்லுங்க? எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க எனக்கு சுபலக்ஷ்மி அவர்கள், எம்எஸ் சுபலக்ஷ்மி. எம்எஸ் சுபலக்ஷ்மி அவங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு தளபதி தலை இல்லை, தலை கீழே இருக்காரு.
கீழெல்லாம் இல்ல. அதான் கீழே ஏன் அப்படி விழுந்துருச்சு. சொல்றீங்க? தலை கீழே இருக்காரு. ஐயோ, இவர் என்ன கோத்து விடுறாரு, கட்டு. கட்டலாம் பண்ணாதீங்க. எது கட்டு? இல்ல நான் தலை ஃபேன், தளபதி நீங்க ஃபேன், தளபதி ரெண்டுமே. ஃபேன் இல்லைங்களா? சரி, ஓகே. ஐ லைக் ஆல் ஆக்டர்ஸ். இப்போ வந்துட்டு இந்த கில்லி படம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு கில்லி ரொம்ப பிடிக்கும். வேற என்ன தலைவர் விஜய் படம்? இல்லை, எனக்கு விஜய் சார் படத்தில் எனக்கு கில்லி எனக்கு நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். படம் நிறையா தடவை பார்த்துருக்கேன். இல்லை, நானுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 தடவை தான் நான் எப்போ பார்ப்பேன். போட்டாலும் டக்குன்னு உட்காந்து அந்த டைலாக் முத கூட நான் ஃபுல்லாக அப்படியே சொல்லுவேன். நீங்களும் பாவாடை கட்டிட்டு படிக்கும்போது ஒரு 3 படம் சொல்லுவார். என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பாவாடை கட்டிட்டு மருதமலை மாமலை அந்த பாட்டு வந்து வெளியில வரும்போது அதுதான் அப்பா கிட்ட வரும்போது படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டு அம்மா வந்து காப்பாற்றும் போது ஒரு 3 படத்தோட டைலாக் சொல்லுவார். தெரியல. இன்னத்த எல்லாரையும் தெரியும். போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்வாரு. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு. போலீஸ் அகாடமி அந்த படம் பாருங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ விஜய் அவர்கள் அடுத்தபடியாக வந்துட்டு டிவிகே கட்சியில் வேற வந்திருக்காரு. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு என்ன திங்கத்தார் தளபதி ஃபேனுங்கிறீங்க? தளபதி சார் பிடிக்கும். எப்படி டிவிகே கட்சி எப்படி, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. நல்ல விஷயம் தாங்க. எல்லாரும் கமல் சாரும் ஓப்பன் பண்ணாரு, ரஜினி சார் வந்தார், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேபி ஹெல்த் ரீசன்னால வேணான்ருக்காரு. அகைன் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் யாரும் தான் நல்லது பண்ணால் சந்தோஷம் தான். அந்த மாதிரி 2026 தான் பார்க்கணும். எஸ், ஓகே. சாருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறது நம்ம ஒன்றும் பெரிய இல்லை, இல்ல, பட் இருந்தாலும் சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுதான் உங்களுடைய சிஸ்டம்னா இதில் தான் எல்லா கேம்ஸும் விளையாடுவீங்க? ஆமாம். என்னங்க திருக்குறள் இருக்கு, திருவள்ளுவர் சிலை இருக்காரு, இது எல்லாமே கிஃப்டா? இது வந்து காலேஜ் போகும்போது எனக்கு என்னோட காலேஜ் போயிருந்தேன், ஒரு ஐடி சிம்போசியத்துக்காக போயிருந்தேன். ஓகே. அப்போது எங்களோட டிபார்ட்மெண்ட் பசங்க எனக்கு கொடுத்தது. ஆஹா, தரமான சம்பவம். இது வந்து ஹார்ட் பீட்டில் வந்து சீசன் 1 உடைய கப்பு யார் கொடுத்தாங்க? அனுமோல் மேம் வந்து எல்லா கேஸ்டிங் கொடுத்தாங்க. இது ஓ, தட்ஸ் சோ ஸ்வீட். அனுமோல் மேம் கொடுத்தது. இது நடிச்ச எல்லாருக்குமே இது கொடுத்தாங்க. இது அப்புறம் 2-3 இது கொடுத்தாங்க. அனுமோல் மேம் அவங்களுக்கு இப்போ ஒரு பயங்கர பூம், அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ அவங்க எப்படி? ஷீ இஸ் வெரி ஸ்வீட். மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் ஐ ஹவ் எவர் மெட். ஸோ வெரி ஸ்வீட். ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அவங்க மட்டும் நிறையா கதை சொல்லுவாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் வந்து கூச்சமே இல்லாமல் போல்டாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதை யோசிப்பேன், பயங்கரமாக எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. ஸோ ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட் ஆஸ் வெல், சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட். நான் வந்து என் ஸ்டெத்தஸ்கோப் வந்து ஹார்ட் பீட்டில் 1 சைடாக மட்டும்தான் போட்டிருப்பேன். ரவி அப்படி தான் போட்டிருப்பான். ஓகே. அது அவங்க தான் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கே, இது நீ ஏன் இன்டர்வியூலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. சொல்லக்கூடாதுன்னு நம்ம பார்த்தா ஓகே, பார்க்குறவங்க சொல்லிட்டுன்னு விட்டுட்டேன். லைக் நீங்களே அதை வந்துட்டு அப்படி போட்டு டிசைன். ஓகே. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறையா நோட்டீஸ் பண்ணி அவங்க நான் இல்லாத இன்டர்வியூவில் கூட அவங்க சொல்லியிருக்காங்க, ரவி வந்து இப்படிலாம் பண்ணுவார், அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் யார் சொல்லுவா? ஆஸ் கோ ஆர்டிஸ்டாக அவங்க செம ஸ்வீட். செம ஸ்வீட். இப்போ அதே மாதிரி கமல் சார் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. கமல் சார் நடிச்சதுல உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்னா? அப்படி சொல்ல முடியாதுங்க. எனக்கு அவர் தான் எனக்கு, ஐ மீன் அவர் படங்கள் தான் நான் ஜாஸ்தி ரிப்பீட்டடாக நிறையா பார்த்துருக்கேன். இங்கே ஏதாவது ஆட்டையை பண்ணணும், எப்படி ஏதாவது பண்ணணும்னா அவர் படம் பார்ப்பேன். அப்புறம் ராபர்ட் டினிரோ, அப்புறம் பழைய ஆக்டர் ஜிம் கேரின்னு கொடுத்துருக்காரு. ஜிம் கேரி படம்லாம் தெரியுமா உங்களுக்கு? யார்? மாஸ்க்னு ஒரு படம் வந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி அவர் இதெல்லாம் பிடிக்கும். ஜாக்கி சான் பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா படங்களுமே. மார்வலில் வந்து அயன்மேனையும் வுல்வரினும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அங்கே ரெண்டும். இது நீங்கள்? யா, தட்ஸ் மை. யா, that's me. சூப்பர். ஓ, மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களா நீங்க? மிமிக்ரியா? ஏதோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னு. ஓகே, ட்ரை தானே பண்ணேன். அப்புறம் எப்படி பண்ணீங்க? இது வந்துட்டு கமல் சார் வாய்ஸ் தான். கமல் சார் வாய்ஸ் அது. சமமணி சூப்பர் மணி. கமல் சார் படமே பார்த்ததில்ல போல. பார்த்துருக்கேன். இப்போ கமல் சார் வாய்ஸ்ன்றீங்க. அப்புறம் இது யார் வாய்ஸ்? நீங்க தான் தெரியல, நான் சும்மா அடிச்சு விட்டேன். கமல் சார் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. இப்போ வந்துட்டு உங்களை பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, கமல் சார் ஹோஸ்டா இருந்த டைம்ல கூப்பிட்டுருந்தா போயிருப்பீங்கல்ல? கரெக்ட். அதான் சொல்ல இவ்வளவு கமல் சார் பத்தி போயிட்டு அங்க போயிட்டு சார்ட்ட போயிட்டு சார் நடத்தியா சார் எங்களை பார்க்கறதுக்காண்டி வந்தேன் சார், அப்படியே போயிடுறேன் சார், விட்டுருங்க சார்னு முடிவு பண்ணோம். பட் நீங்களாம் ஒரு நல்ல கண்டஸ்டண்டா வந்திருப்பீங்க பிக் பாஸ். இல்ல, அவருக்காக வேண்டி போயிருப்பேன். அட்லீஸ்ட் கலந்துப்பேனா என்னன்னு தெரியல. இந்த கூப்பிட்றப்ப போய் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி போயிருப்பீங்களா? நான் கலந்துருப்பீங்களான்னு கேட்குறேன், அது தெரியல. ஓகே. அவர் சாட்டர்டே சண்டே வந்து நம்மளை கிழிச்சு எடுத்துட்டு வர, அப்புறம் என்ன அங்க அப்ப எங்க போறது? நல்லா பண்ணீங்கன்னா பாராட்டவும் செய்வார்ல. நல்லா பண்ணலாம் கிழிப்பார்ல. அதுவும் இருக்கு. இது நல்லா பண்ணிட்டோம்னா கூப்பிட்டு பாராட்டுவார்ல. கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல நடிக்கிறது இல்லை. கேவலமா நடிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அவருக்கு அவன் நடிச்சா கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இதை பண்ணுவோம். ஓகே. இப்போ அதே மாதிரி நீங்க இப்போ எழுதுறீங்க அப்படின்னா
என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதிங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனையா வச்சு? இப்படிலாம் இல்லை, எனக்கு என்ன எங்கேருந்து கிடைக்கும்னு பார்ப்பேன். இதை வச்சு நம்ம கண்டென்ட் நல்லா இருக்கே அப்படின்னு ஏதாவது ஒன்று ஹிட் ஆச்சுன்னா ஐ வில் ரைட். வருஷத்துக்கு ஒன்று தான் எழுதியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்னா. படத்துக்கு எழுதி பவுன் பண்ணி 2-3 வச்சிருக்கேன். ஓ, லைக் பவுன் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். கமல் சார் போட்ட ஸ்கிரிப்ட்டுமே இருக்கு, கையெழுத்து போட்டதுமே இருக்கு. எடுங்க காட்டுங்க. இதுதான் அது, கமல் சார் கையெழுத்து போட்ட பயங்கரமா இருக்குல்ல, போட்டது வித் பெஸ்ட் விஷ், லவ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம். என்ன இப்படி எழுதி இருக்காரு டிஃபரெண்டா? அதாவது இப்படி மடிச்சு மேலே கையெழுத்து போட்டது. ஓகே ஓகே, இவ்வளவுதான் கேப் இருக்குன்னு. இதுல அவர் பேர் இருந்ததுனால கேரக்டர் பேர் அவர் பேர் இல்லை. அது வந்துட்டு யதார்த்தமா அமைஞ்சது. நான் எழுதிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட பிச்சன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இவர் கமல் சார் பேர் போட்டு ஒரு கேரக்டர், அப்ப கரெக்டா கமல் சாரை மீட் பண்றீங்க, அப்புறம் கமல் சார்ட்ட வாங்குறீங்க. அந்த டைம்ல கரெக்டா நீங்க இதை வச்சிருக்கீங்க? வச்சிருந்தேன் கையில. வாட் அ கோஇன்சிடென்ஸ். மீட் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா அவரை பார்க்க மீட் பண்ண போனேன். அப்புறம் ஃபோட்டோ கூடாதுன்னாங்க. சரி அட்லீஸ்ட் ஆட்டோகிராஃபாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அங்கே வீடியோ எடுக்கிறவர் என் 2022 ஸோ கீழே கையெழுத்து போடானான்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு மேலே போட்டார். அந்த மொமெண்ட் அவர் பேனா, அவர் கையெழுத்து போட்ட பேனாவும் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? என்ன சொன்னார் அவரு? ஆல் தி பெஸ்ட் சொன்னார். வேற நான் எதுவும் அங்கே வாயை கூட திறக்கலை. ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. போனோடனே சார் இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு கொடுங்க சார்னு போட்டு கொடுத்துட்டு நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. All the best for your future. Thank you so much for your time. Thank you so much, man. Nice. Thank you.